ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கடவுளுக்கு செய்கிற தொண்டு. ஒரு பெரிய அரசர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு. ஆகையால் தினந்தோறும் கோவிலுக்கு போயிட்டு வருவார். வழக்கம் போல ஒரு நாள் கோவிலுக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார். கோவிலுக்கு வெளியில ஒரு சன்னியாசி தியானத்துல அமர்ந்திருந்தார். இதை கண்ட அரசர் அவர்கிட்ட சென்று வணங்கியும் நின்றார். சன்னியாசியும் ஆசீர்வாதம் செஞ்சாரு. அரசர் தன்னிடம் இருந்த ஒரு விலையுயர்ந்த சால்வை ஒண்ணுத்த சன்னியாசிக்கு கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி போனார். மறுநாள் காலையில அரசர் அரண்மனையின் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது தெருவில் ஒரு பிச்சைக்காரன் சென்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த அரசர் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், சன்னியாசிக்கு கொடுத்த அந்த விலை உயர்ந்த சால்வையை இப்போது அந்த பிச்சைக்காரன் வச்சிருந்தான். அரசர் உடனே காவலர்களை அனுப்பி அந்த பிச்சைக்காரனை அழைத்து வர சொன்னார். அவங்கிட்ட இந்த போர்வை எப்படி வந்தது அப்படின்னு விசாரிச்சாரு. கோவில் வாசல்ல தனக்கு ஒரு சன்னியாசி கொடுத்தாரு அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னாரு. உடனே அந்த சன்னியாசியை அழைத்து வர சொன்னாரு அரசர். சன்னியாசியிடம் ஏன் பிச்சைக்காரனிடம் இந்த சால்வையை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாரு அரசர். அதற்கு சன்னியாசி, அவன் இரவில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனது உடையும் கிழிந்திருந்தது. ஆகவே எனக்கு தேவைப்படுவதை விட அவனுக்கு இது அவசியம் என்று எனக்கு தோணியது. அதனால் அவனுக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாரு சன்னியாசி. இந்த பதிலை கேட்ட பிச்சைக்காரன் சன்னியாசியின் அன்பில் பூரித்து மகிழ்ச்சியில் சிரித்தான். இதை கண்ட அரசர் கோபமடைந்து, இது மிகவும் விலை உயர்ந்த சால்வை, அரசர்களுக்கு என்று விசேஷமாக தயாரிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த சால்வையை அவனிடம் கொடுத்து என்னை அவமதிப்பு செய்து விட்டீர்கள் என்று அரசர் கோபமாக சொல்ல, சன்னியாசி மெல்லிய சிரிப்போடு அவரை பார்த்து கொண்டிருந்தார். கோபமடைந்த அரசர், இந்த பிச்சைக்காரனையும் அவனுடன் சேர்த்து உங்களையும் சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்குள் வேகமாக சென்று விட்டார். காவலாளிகள் இருவரையும் சிறையில் அடைத்தார்கள். சன்னியாசி எதையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தார் சிறையில். அன்றிரவு அரசர் தூக்கத்தில் ஒரு கனவும் கண்டார். அந்த கனவில் மன்னர் அந்த கோவிலுக்கு போகிறார். ஆண்டவன் சன்னதியில் போய் நிற்கிறார். அங்கே கடவுள் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். கடவுளே, என்னாச்சு என்று கேட்கிறார். அதற்கு கடவுள், குளிர் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அரசர் தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த சால்வை ஒன்றத்தை எடுத்து கடவுளை நெருங்கினார். கடவுள் பயத்துல கத்தினார், என்ன இது, உன்னுடைய சால்வையா? வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அரசர், கடவுளே, இதை ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று பயத்துடன் கேட்டார். அதற்கு கடவுள், நேற்று ஒரு சால்வையை எனக்கு கொடுத்து அனுப்பினாய். அதை கொண்டு வந்தவனையும் பெற்றுக்கொண்டவனையும் சிறையில் அடைத்து விட்டாய். இப்போது எனக்கு சால்வை கொடுக்கிறாய். நாளை என்னையும் சிறையில் அடைத்து விடுவாய். ஆகவே எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு கடவுள். அரசர் அதிர்ச்சியில் விழித்து கொண்டாரு. அவருக்கு எல்லாமே இப்பதான் புரிஞ்சுது. ஓடி போய் அவரே சிறையில் கதவுகளை திறந்துவிட்டு சன்னியாசியின் கால்களில் விழுந்தாரு. சுவாமி, நான் அறியாமல் செய்துவிட்டேன். தாங்கள் ஒரு மகான், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மன்னிப்பும் கேட்டார். சன்னியாசி சிரித்து கொண்டே சொன்னாரு, அரசரே, துன்பப்படுகிறவங்களுக்கு செய்கிற உதவிதான் கடவுளுக்கு செய்கிற தொண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க என்று சொன்னபடி சன்னியாசி அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அரசரும் கைகூப்பியபடியே அந்த சன்னியாசியை வணங்கி பார்த்து கொண்டே இருந்தார். நாம் ஏழைகளுக்கு செய்கிற உதவி நேரடியா கடவுளை சென்று அடையும். அதுதான் உண்மையான கடவுளுக்கு செய்யும் தொண்டு. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.